திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே டீசல் க்ரூட் ஆயில் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு தீ விபத்தில் சிக்கிய நிலையில் அதனை சீரமைக்கும் பணியில் 500 ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம், வணக்கம். விவரங்கள் என்ன ஸ்ரீராம்? சென்னையிலிருந்து ஜோலார்பேட்டை நோக்கி சென்ற சரக்கு ரயில் திருவள்ளூர் அருகே அதிகாலை விபத்து கொண்டு ஏற்பட்டது. இந்த விபத்தில் 17 பெட்டிகள் டீசல் மற்றும் குரூட் ஆயில் ஏற்றி சென்ற 17 பெட்டிகள் தற்போது எரிந்து நாசமாயிருக்கிறது. அந்த பெட்டிகளை அகற்றும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். 7 மணி நேரத்துக்கு மேலாக அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் மீண்டும் மீண்டும் வெப்பத்தின் காரணமாக தீயானது எரிந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் அந்த திருவள்ளூர் ரயில் நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த தண்டவாளத்தை அகற்றும் பணியில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, ஜோலார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ரயில்வே ஊழியர்கள் மற்றும் தற்காலிக ஊழியர்கள் 500 பேர் இப்பகுதிக்கு வரவேற்கப்பட்டுள்ளார்கள். அதே போல் சென்னையிலிருந்து உயர் அதிகாரிகளும் தென்மண்டல ரயில்வே துறையிலிருந்து உயர் அதிகாரிகளும் இந்த பகுதிகளுக்கு வந்திருக்கிறார்கள். அதனை ஆய்வு செய்யும் பணியும் முழுவதுமாக 4 டிராக்குகள் இருக்கிறது. இங்கிருந்து பெங்களூர் மற்றும் ஆந்திரா செல்வதற்கு இந்த 4 டிராக்குகளையும் அப்புறப்படுத்தும் பணி, புதியதாக டிராக்குகளை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் உடனுக்குடன். அதே போன்று இந்த 4 டிராக்குகளில் செல்லக்கூடிய மின்சார ரயில் ஒயர் இருக்கிறது. அந்த ஒயர் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கிறது. அந்த 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அந்த ஒயர்களையும் அப்புறப்படுத்தும் பணியும், புதியதாக ஒரு ஒயரை அப்புறப்படுத்தும் பணியும் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த பணி 6 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெறும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக 500 ஊழியர்கள் உடனுக்குடன் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ரயில்வே நிலையங்களிலிருந்து இந்த ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து விரைவாக இந்த பணியை முடித்தால்தான் பெங்களூர் மற்றும் ஆந்திரா பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்கள் புறப்பாடு ஏற்படும். ஆகியால் மேலும் ஊழியர்கள் வருவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது 500 ஊழியர்கள் இப்பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நன்றி ஸ்ரீராம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.